ஒருத்தர், சிலருக்கு அவர் தெய்வம், சிலருக்கு அவர் அரக்கன். ஒரே ஆள் எப்படிங்க ஹீரோவாவும் வில்லனாவும் இருக்க முடியும்? வாங்க, ராவணன்கிற இந்த பெரிய புதிரை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்க. வட இந்தியாவுல தசராவின் போது ராவணனோட உருவப்பொம்மையை எரிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல #ராவணன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்றாங்க. அடேங்கப்பா, ஒரே ஆளுக்கு இவ்ளோ வித்தியாசமான முகங்களா? இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம தேடலே ஆரம்பிக்குது. சரி, இந்த மர்மத்தை தீர்க்க நம்மளோட முதல் துப்பி எங்க இருக்கு தெரியுமா? நமக்கு நல்லா தெரிஞ்ச ராமாயண கதையில தான். அதுவும் அந்த கதையை நம்ம எப்படி கொண்டாடுறோங்கிறதுல ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்தியாவுல 2 பெரிய பண்டிகைகள் இருக்கு. ரெண்டுமே கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனா ராவணனோட முடிவை பத்தி ரெண்டும் வேற வேற கதை சொல்லுது. ஒரே கதைக்கு எப்படி 2 விதமான பண்டிகை? இப்ப இந்த விஷயத்த பாருங்க. வட இந்தியாவுல தசராவும் சரி, தீபாவளியும் சரி, ராமன் ராவணனை ஜெயிச்சு அயோத்திக்கு திரும்பி வந்ததைத்தான் கொண்டாடுறாங்க. அங்க ராவணன் தான் மெயின் வில்லன். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்சதுக்காக. இதுல ராவணனுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. பாத்தீங்களா கதை எப்படி மாறுதுன்னு? புராணமே இப்படி 2 பட்டு நிக்கும்போது வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஒருவேளை அங்கே ஏதாவது தெளிவான பதில் கிடைக்குமா? சரி, வாங்க, ராவணனோட லங்கான்னு சொல்லப்படுற இலங்கைக்கு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம். இலங்கையில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான மலைக்கோட்டை தான் சிகிரியா. நிறைய பேர் இத ராவணனோட கோட்டை, அவரோட அதிகார மையம்னு சொல்றாங்க. பார்க்கவே மிரட்டலா இருக்குல்ல? ஆனா நிஜத்தை பார்த்தா கதை வேற மாதிரி இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ராமாயண காலத்துக்கு ரொம்ப பின்னால, அதாவது 5ஆம் நூற்றாண்டுல காசியப்ப மன்னரால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. 3000 வருஷம் முன்னாடி இங்க மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. சமண முனிவர்களோட கல்வெட்டுலாம் கூட இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துக்கும் ராவணனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன தொல்பொருள் ஆதாரம் கூட இல்ல. சரி, சிகிரியா இல்லனா வேற என்ன ஆதாரம் இருக்கு? சில பேர் இலங்கையில வாழ்ந்த நாகர் மக்கள் தான் ராவணனோட முன்னோர்கள்னு சொல்றாங்க. அவங்க 10 தல நாகத்தை வழிபட்டிருக்காங்க. இன்னொரு தியோரி என்னன்னா, ராவணன் ஒரு பாண்டிய மன்னன்னு சொல்லுது. ஆனா அதே பாண்டிய மன்னர்களோட சின்ன மனூர் செப்பேடு என்ன சொல்லுது தெரியுமா? 10 தலையன அடக்கினோன்னு சொல்லுது. ஆக அவங்க ராவணனை எதிரியாதான் பாத்திருக்காங்க. மொத்தத்துல தெற்குல வரலாற்று ரீதியா உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கல. இலங்கையில நம்ம தேடல் ஒரு முட்டுச்சந்துல நிக்குது. இப்போ நம்ம விசாரணை ஒரு செம்ம ட்விஸ்டோட நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு போகுது. வாங்க, மத்திய இந்தியாவுக்கு போலாம். இவங்க தான் கோண்டு பழங்குடி மக்கள். மத்திய இந்தியாவுல வாழ்றாங்க. இவங்களுக்கு ராவணன் ஒரு வில்லன் இல்ல, அவங்களோட மூதாதையர், அவங்களோட குலதெய்வம். ஆச்சரியமா இருக்குல்ல? இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்களோட கோந்தி மொழியில லங்கானா தீவுன்னு அர்த்தம் கிடையாதாம். அதுக்கு மலை அல்லது மலை பிரதேசம்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராவணனோட லங்கா மத்திய பிரதேசத்துல இருக்கிற அமர்கண்டக் மலைப்பகுதி தான். ஒரு நிமிஷம், லங்கா மத்திய இந்தியால இருந்தா அப்புறம் ராமர் எப்படி கடலை தாண்டினாரு? அந்த பெரிய கதைக்கு என்ன பதில்? அதுக்கு பிரபல வரலாற்று அறிஞர் HD ஷங்காலியா ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடல் ஒருவேளை ஒரு பெரிய ஏரியா இருந்திருக்கலாம். கீழிருந்து பார்க்கும்போது அது ஒரு கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு தெரிஞ்சிருக்கும். அதை கடக்கத்தான் வானரங்கள் பாலம் கட்டியிருக்கலாம். யோசிச்சு பார்த்தா இதுவும் ஒரு சாத்தியமான விளக்கம்தான். இது வரைக்கும் புராணம் வரலாறுன்னு பார்த்தோம். இப்போ நாம நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான துப்புக்கு வரும். அதாவது ஒரு வில்லன் எப்படி ஒரு அரசியல் சின்னமா மாற்றப்பட்டாங்கிற கதை இது. இது நடந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்ல, 20ஆம் நூற்றாண்டுல தான். இந்த டைம்லைனை பாருங்க. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பிராமணர் அல்லாதோர் இரக்கமும் திராவிட சித்தாந்தமும் வலுப்பெறுது. அப்போ வட இந்திய கலாச்சார ஆதிக்கத்துக்கு எதிரா ஒரு குரல் எழும்புது. 1946ல புலவர் குழந்தை ராவண காவியம்னு ஒரு புத்தகத்தையே எழுதுறார். அதுல ராவணன்தான் ஹீரோ. அப்புறம் 1950கள்ல அறிஞர் அண்ணா ராவணனை திராவிட பெருமையின் சின்னமா முன்னிறுத்துறார். பெரியாளுக்கு அப்புறம் திராவிட இயக்கம் ராம்லீலாவுக்கு பதிலா ராவண லீலாவையே நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆக ராவணன் திட்டமிட்டு ஒரு புதிய அடையாளத்தை பெற்றார். அறிஞர் அண்ணாவோட இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்க ராவண பொம்மையை எரிச்சா நாங்க ஏன் ராவண பொம்மையை எரிக்கக்கூடாதுன்னு அவர் கேட்டது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. அது ஒரு மதக்கதைய அரசியல் போராட்டமா மாத்துன ஒரு திருப்பு முனை. சரி, இப்போ புராணம், வரலாறு, அரசியல்னு எல்லா பக்கமும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. கடைசியா நமக்கு என்னதான் தெரிய வருது? நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு ராவணன் இல்ல, குறைஞ்சது 3 வெவ்வேறு ராவணன்கள்.
ஒன்னு புராணங்கள் சொல்ற ஒரு இலங்கை மன்னன், ஒருவேளை நாகர் இனத்தை சேர்ந்தவரா இருக்கலாம். ரெண்டாவது மத்திய இந்தியாவோட கோண்டு பழங்குடி மக்களோட தலைவர், அவரோட லங்கான்றது ஒரு மலைப்பகுதி. மூணாவது 20ஆம் நூற்றாண்டுல ஒரு அரசியல் சித்தாந்தத்துக்காக உருவாக்கப்பட்ட திராவிட நாய்கள். அப்போ இதுல யார் உண்மையான ராவணன்? வரலாறு, புராணம், அரசியல், இதுல எது நிஜம்? ஒருவேளை உண்மையான ராவணன் இந்த மூணுமே கலந்த ஒரு பிம்பமா இருக்கலாம். அவரோட அடையாளம்ங்கிறது காலத்துல உறைஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு கதை. காலத்துக்கேத்த மாதிரி, தேவைக்கேத்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லப்படுற, மாத்தி எழுதப்படுற ஒரு கதை. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கதைகள் நம்ம உலகத்தையே உருவாக்குற சக்தி படைச்சவ. இன்னைக்கு ஒருத்தர் வில்லனா இருக்கலாம், நாளைக்கு அவரே ஹீரோவா ஆக்கப்படலாம்.